தேவனோடு கூட இருக்கும்படி ஆதியில் படைக்கப்பட்ட ஒரே மனிதன். ஆதாம் மூலமாக பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. தேவனோடு வாழ வேண்டிய மனுஷன் பொல்லாத சாத்தானோடு வாழ ஆரம்பித்தான். அவனும் அவனுக்கு பிறந்த சந்ததியார் யாவருக்கும் மரணமும் உலகம் முழுவதும் வந்தது. இதனால் மனுக்குலமே பாவத்தின் அடிமையாக, பிசாசின் அடிமையாக, சமாதானம் இழந்து, நிம்மதி இழந்து, நோய்களினால் பாதிக்கப்பட்டு, தரித்திரம், வறுமையினால் ஆட்கொள்ளப்பட்டார். கொலைகள், கொள்ளைகள், அழிவுகள் மனித வாழ்வில் பெருகினது. மனித குலம் தவித்தது. விடுதலைக்கு வழி இல்லையா? எங்கு பார்த்தாலும் ஓலங்கள், ஏக்கங்கள், தவிப்புகள், பெருமூச்சுகள், கலக்கங்கள், கண்ணீர். மனிதனே மனிதனால் ஒன்று செய்ய இயலவில்லை. கடவுளை தேடி தேடி சுயமுயற்சியில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரத்தம் சிந்து பலிகளை செலுத்தியும் தன்னால் தெரிந்த அனைத்து பரிகாரங்களை செய்து நாளுக்கு நாள் இருள்தான் மிச்சம். மனித குலம் எங்கே போகிறது? மீட்பின் வழி தெரியாமல் அழிந்து போகும் மனிக்குலத்தை மீட்க தேவாதி தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் தன்னால் படைக்கப்பட்ட மனுக்குலத்தை அழிவிலிருந்து, பாவ இருளிலிருந்து, சாபங்களிலிருந்து, தரித்திரங்களிலிருந்து, நரக ஆக்கினையினின்று மீட்க இருளிலேயே வாழ்ந்த ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவன் சந்ததி இரட்சகராக, மீட்பராக, இம்மானுவேலாக தேவனே பூமியில் வந்து குழந்தையாக பிறக்க திட்டமிட்டார். 2025 வருடங்களுக்கு முன்பாகவே மீட்பர் பூமிக்கு வந்து பிறந்து விட்டார். ஆனால் இன்னும் இதை அறியாமல் மனுக்குலம் தத்தளிக்கிறது, இருளுக்குள் மூழ்கி தத்தளிக்கிறது. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே மாய்க்கு கீழ்ப்பட்டு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ரோமர் 8:20 முதல் 22 வரை. முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. எனக்கு வாழவே பிடிக்கல. என்னோட சாவை நானே என்னோட சாவை நான் முடிவு எடுத்துக்கிறேன். யாரும் எனக்கு காப்பாற்ற மாட்டாங்கல்ல. எனக்கு யார் இருக்கா? தம்பி, என்ன விஷப்பாட்டிலோட உட்காந்துருக்கீங்க? ஐயோ அண்ணா, நீங்க பார்த்துட்டீங்களாண்ணா? நான் யாரும் பார்க்கக்கூடாதாண்ணா ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணா. எனக்கு ஒரே விரக்தியாக இருக்குண்ணா, சோர்வாக இருக்குண்ணா, என்னால் முடியலண்ணா. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ வசதியோட காரு, பங்களா, கம்பெனின்னு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அநேகருக்கு பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்கிறீங்க. நானும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப வியந்து போயிருக்கேன். வாழ்ந்தா உங்களை போல தான் வாழணும்லான்னு நினச்சிருக்கேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே தம்பி. அண்ணா, நீங்கள் வெளியே மட்டும் தானே பார்க்குறீங்க. ஆனால் ஐயோ, உள்ள நான் உடஞ்சி போயிருக்கேண்ணா. பரிதாபமாக இருக்கு. என்னை சுற்றி இருள் மட்டும் தானே இருக்கு. எங்கே பார்த்தாலும் இருள். காருள் என்ன அப்படியே சூழ்ந்து இருக்குண்ணா. என்னால் முடியலண்ணா. இதுக்கு மேலே என்னால் வாழ முடியலண்ணா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலண்ணா. சரி விடுங்க தம்பி.
அழாதீங்க. இல்லைண்ணா, நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணா. அப்போலாம் நான் ரொம்ப குறையோடு இருந்தேண்ணா. வாழ தகுதியே இல்லாமல் தரித்திரத்தில் ஏழ்மையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேண்ணா நான். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க ஏழ்மையில் இருந்தீங்களா? இன்றைக்கி இருக்கிற நிலைமை தானே நீங்கள் பார்க்குறீங்க. அன்றைக்கெலாம் எனக்கு ஒரு படிப்பு இல்லை, ஒரு வேலை இல்லை, ஒரு பிடி சோத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தேண்ணா. அந்த உலகம் அப்பவும் நரகமாக தான் இருந்துச்சு. இப்போது பணம் வசதி இருந்தும் அதே நரகமாக தானே இருக்குது. ஒரு இருள், ஒரு வெறுமை, இது பயங்கரமாக. என்னால் அதுலேருந்து மீண்டே வர முடியலண்ணா. அதானப்பா, பணம் இருக்க, அந்தஸ்தும் வந்துருச்சு, புகழும் வந்தாச்சு, பின்ன என்ன புலம்புறீங்க? பணம் வந்தால் எல்லாம் வரும்னு சொன்னாங்கண்ணா. உங்ககிட்ட சொல்ல என்னண்ணா, போகாத கவுன்சிலிங் இல்லை, பார்க்காத நாடுகள் இல்லை. இங்கே வாங்கலேன், இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், எவ்வளோ சர்டிஃபிகேட், எவ்வளோ படிச்சிருக்கேன், நிறையா இது நிமித்தம் நிறைய காசு வந்துச்சு, பணம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இருந்தும் ஒரு மன அழுத்தம், வழி தெரியல. இந்த சூசைட்லாம் இப்போ எடுக்கலண்ணா, பல காலமாக என் மனசை போட்டு ஒரு மாதிரி என்னால் முடியலண்ணா. தம்பி தம்பி தம்பி, அப்படி சொல்லாதீங்க. நாங்க இருக்கோம், நானும் உங்க கூட தான் இருக்கேன். ஐயோ, என்னை விடுங்கண்ணா, என்னை தனியாக விடுங்கண்ணா. இந்த மனுஷனாலும், இந்த வேலைனாலும், இந்த வேலை நிமித்தம் வந்த அந்த பணத்தினாலும் என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுண்ணா. ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க போலயே. எல்லாரும் உங்களை போல வாழணும், உங்க வசதியெல்லாம் வேணும்னு ஓடுறாங்க. உங்களுக்கு என்ன, நிரந்தர வேலை, கை நிறைய சம்பளம், இந்த இளமை பருவம், நல்ல உல்லாச வாழ்க்கை, ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு செல்வ செழிப்போட வாழுற வாழ்க்கை, இதுதானே எல்லாருக்கும் வேணும். நான் போதுண்ணா, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுண்ணா. எனக்கு இந்த இருளை போக்க ஒருவர் கிடையாதா? இந்த இடத்துல ரட்சகர் இல்லையா? ரட்சகர் இல்லையா? பல ஆயிரம் ஆண்டுகளாக தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட கிறிஸ்து என்னும் மேசியா எங்கள் நாட்கள் பிறப்பார் என்று ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தேவ ஜனங்கள் காத்திருந்தனர். ஆனால் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இதோ யோவான் ஸ்நானகன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்து விட்டது. இருள் மறைகிறது, காரிருள் நீங்குகிறது. ஓஹோ, ரட்சகர் வருகிறார், இதோ பூமிக்கு வருகிறார். ஐயா, பெரியவரே, என்ன கூறுகிறீர்கள்? மனுக்குலமே, பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் வேதனையிலும் இருளிலும் பிசாசின் பிடியிலும் இருந்து மீட்டெடுக்க மேசியா வருகிறார், இதோ வருகிறார். ஓ, அவரையா? சர்வத்தையும் படைத்த சர்வவல்ல தேவன் மனுஷ ரூபம் எடுத்து இந்த மனுஷனை எல்லாம் மீட்க வராரு. ஓ, அந்த மேசியாவா? அவரே வந்துட்டாரா? ஐயா, ஐயா, அப்படியானால் நீங்கதான் அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. அவருடைய பாதரட்சையின் வாரை கூட அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவருக்காக வழியை மட்டும்தான் ஆயத்தம் செய்ய வந்தேன். நாங்க இப்போ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புங்கள், தாழ்மைப்படுங்கள், பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிடுங்கள். நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் வரும் இரட்சகராகிய இயேசுவோ, அவர் உங்களுக்கு அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். காலம் நிறைவேறுகிறது,
தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. அவர் வருகிறார், அவர் வருகிறார். மகிழ்ச்சி, ஆனந்தம், குதூகலம், நற்செய்தி. அவரே மேசியா, அவரே இம்மானுவேல், அவரே இயேசு, அவரே நம்மை ரட்சிக்க மனிதனின் இருளை போக்க வந்த தெய்வம். புதிய ஏற்பாட்டில் பேரும் புகழும் பெற்ற கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் தாவீதின் வம்சத்திலுள்ள யோசேப்பு என்ற வாலிபனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போது நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். என்ன யோசேப்பே, என்ன பரபரப்பா இருக்க? பரபரப்பா? என்னப்பா இப்படி கேட்ட? நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. புரிகிறதப்பா, புரிகிறது. உன் முகத்தில் கல்யாண கலை தெரிகிறது. என்னப்பா கிண்டலுக்கும் கேலிக்கும் இப்ப நேரம் இல்ல. நீங்க என்னோட நண்பர்கள், எனக்கு உதவியா இருக்கணும். யோசேப்பே, பதட்டம் வேண்டாம்ப்பா. நீ வா, ஒவ்வொன்றாக இணைந்து செய்வோம். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. வருகிற விருந்தாளிகளுக்கு திராட்சரசம் குறைவுபடக்கூடாது, அப்பங்களும் குறைவுபடக்கூடாது. இப்பவே திட்டமிடுதல் வேணும். அவ்வளோதானே, பார்த்துக்கொள்ளலாம். நீ ரொம்ப பதட்டப்படாத. அருமையான அப்பங்கள் இருக்கணும், உயர்தர திராட்சரசங்கள் இருக்கணும், வீடு முழுவதும் சுத்திகரிக்கணும், அலங்கரிக்கணும். அதுக்கு மேல எனக்கு மேலங்கி வாங்கணும், விருந்தினர்களை வேலை அழைக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? பதட்டம் வேண்டாம், வா, ஒவ்வொன்றாக இணைந்து செய்வோம். நீ தேவனுக்கு பயப்படும் நண்பன். உன்னுடைய அந்த சாந்தமும் அமைதலும் அன்பும் நற்குணங்களும் யாருக்குமே வராதப்பா. உனக்கு கர்த்தர் துணையன் இருக்கிறார். பயப்படாதே, வா, ஆயத்த பணிகளை பார்ப்போம். மறுபக்கம் நிச்சயிக்கப்பட்ட மரியாளு தோழிகள். அக்கா அக்கா, கேள்விப்பட்டீங்களா? என்ன, நம்ம மரியாள் தானே, அவளுக்கு திருமணம் ஒழுங்காயிடுச்சு. ஆமா, அவளை யாருக்கு தான் பிடிக்காது? நல்ல பிள்ளைப்பா. அவளுக்கு இருக்கிற அந்த ஒழுக்கம், தாழ்மை, பணிவு, அவளோட தேவ பயம் யாருக்குமே வராதுப்பா. ஆமாம் ஆமாம், நாளைக்கு நாம் எல்லாருமே மரியாளை தேவாலயத்தில் சந்திப்போம். ஏன், என்னாச்சு என்னாச்சு? அதோ அவளே வந்து விட்டாள். அவளை பற்றி பேசவும் வந்து விட்டாளே, என்ன ஆச்சரியம்! அவளை பாரு, மரியாள்னாலே அவளுடைய பொன் சிரிப்பும் அவளுடைய அமைதியும் தான். அக்கா, எனக்கு சந்தோஷமா இருக்குது. எல்லாரையும் ஒரே இடத்துல பார்ப்பது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரமா பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. கர்த்தர் எப்படி என் மன விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறாருன்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கிறோம். உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. எல்லாம் தேவனுடைய செயல்தான். அடடா அக்கா, இந்த தண்ணீரெல்லாம் மொண்டு எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. நான் உங்களுக்கு தண்ணீர் மொண்டு தருகிறேன். தாங்கக்கா, குடத்தை தாங்க. இல்லம்மா இல்லம்மா, வேண்டாம்மா. உனக்கு ஏன் கஷ்டம்? நீ வேற கல்யாண பொண்ணு. என்னக்கா, அப்படியெல்லாம் இல்லை. குடத்தை கொடுங்க. அக்காவையும் எல்லா தோழிகளையும் என் திருமணத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன். நிச்சயமா வாங்க. நீங்க தான் மணப்பெண் தோழியாக என் கூட இருக்க போறீங்க. நிச்சயமாக மரியாதை, கண்டிப்பா வருவோம். உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, சரியா? அப்பப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் எனக்கு கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற சகோதரிகள். சரி அக்கா, நேரம் இல்ல, நான் கிளம்புகிறேன். நாளைக்கு தேவாலயத்துல சந்திப்போம். சரி மரியாதை, நாளை சந்திப்போம்.
ச்சே, எவ்வளவு நல்ல பிள்ளை, குணசாலியான பிள்ளை. அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவர் யோசேப்பும் உத்தமனும் நீதிமானுமா. கடவுள் எவ்வளவு அழகா திருமணத்தை நியமிச்சிருக்காருன்னு பாருங்க. நாமும் கூட மரியாளுடைய உத்தம குணங்களை கற்றுக்கொள்ளணும். அவளுடைய தாழ்மை, எளிமை, தெய்வ பயம், அப்பப்பப்பா எவ்வளவு சிறப்பு சிறப்பு. சரி சரி, நாமும் புறப்படுவோம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. யோசேப்பே, நீ கூறின அப்பங்களை பார்த்து வந்தேன். நமக்கு எவ்வளோ தேவைப்படும் என கூறினால் வாங்கிவிடலாம். மேலும் திராட்சரசம் சுவை மிகுந்ததாக இருந்தது. ஆனால் அவர்களிடம் 10 கற்சாடிகளே உள்ளது. இன்னும் 10 கற்சாடி நமக்கு தேவைப்படுகிறது. இதை யாரிடம் வாங்கலாம்? உனக்கு வேறு ஏதாகிலும் தேவையென்றால் சீக்கிரம் சொல், நான் சென்று பார்த்து வாங்கி வருகிறேன். ஆமாம் ஆமாம், வாங்க வேண்டும். ஆஹா, ஏன், என்ன ஆயிற்று? பரபரப்பாயிருந்த என் யோசேப்புக்கு என்னாச்சு? சேச்சே, ஒன்றுமில்லை, மிகுந்த தலைவலியா இருக்கிறது. ஏன் இப்படி பரபரப்பாக இருக்க வேண்டிய நேரம் இப்படி இருக்கிற? சரி, கவலை விடு நண்பா, நீ சற்று நேரம் ஓய்விடு, எல்லாம் சரியாகிடும். நாங்கள் நாளை உன்னை சந்திக்கிறோம். இயேசுவினுடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்நாட்களில் மெய்ப்பர்கள் மனிதரால் மதிக்கப்படாதவர்கள், அற்பமாய் கருதப்பட்டவர்கள், தேவாலயத்தில் பிற முக்கிய ஸ்தலங்களில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் மெய்ப்பர்கள் தங்கள் மந்தையை வயல்வெளிகளில் மேய்த்து காத்து கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, வாருங்கள் வாருங்கள், மிகவும் குளிர்கிறது. நெருப்பு மூட்டி உட்காருவோம். நல்ல குளிர்கிறது. நல்ல மேய்ச்சல் உள்ள இடம் இன்று கிடைத்தது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நாளைக்கு தேவாலயம் செல்ல வேண்டும். ஓ, கர்த்தருடைய ஆலயம் போவதை நினைத்தாலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆனால் நம்மை உள்ள விட மாட்டார்களே. உள்ளே போக விட்டால் என்ன, போக விடாவிட்டால் என்ன, தேவனை துதிப்பதே நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம்.
ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே ஓ ஆனந்தமே பேரின்பமே. சரி சரி, வாருங்கள் அமருவோம். நான் கொஞ்சம் சுட்ட அப்பங்களை கொண்டு வந்துள்ளேன், அமர்ந்து சாப்பிடுவோம். ஓ, என்ன சத்தம் இது? என்ன சத்தம்? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாங்க வாங்க, நாம் உடனே பெத்லகேம் ஊருக்கு போவோம். ஆம், நிச்சயமாக தேவதூதரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த உன்னத காரியங்களை இப்பொழுதே சென்று பார்ப்போம். ஓ, என்ன ஆனந்தம், பேரானந்தம்! இந்த மகிழ்ச்சியை அடக்கி வைக்கவே முடியவில்லை. இந்த சங்கதியை பல பேருக்கு பிரசித்தம் பண்ண வேண்டும். வாருங்கள் வாருங்கள், சீக்கிரம் செல்வோம். விந்தை, விந்தையிலும் விந்தை, நட்சத்திர பிரகாசத்தை கண்டு பின்தொடர்ந்து வருகின்றனர் சாஸ்திரிகள். ஆஹா ஆஹா, எருசலேம் வந்து விட்டோம். கிழக்கிலிருந்து இது ஒரு நீண்ட பயணமா இருக்கிறது. ஆனாலும் உற்சாகம் சிறிதளவும் குறையவில்லை. ஆமாம் ஐயா, ஆமாம். யூதருக்கு ராஜாவை காண வந்தது எத்தனை மகிழ்ச்சி! அதுதானே, இதுவரை கண்டிராத ஒரு நட்சத்திரம் இப்படி வழிகாட்டியது விந்தையிலும் விந்தை. அதுவே நமக்கு பெரும் உதவியா இருக்கிறது. சரி சரி, வாருங்கள். அவர் ராஜாவாயிற்றே, அரண்மனையில் தானே பிறப்பார். இதோ அரண்மனை. அரண்மனைக்குள்ளேயே சென்று விசாரிப்போம். வாருங்கள். அரண்மனைக்கு செல்கிறோம், ராஜ குழந்தையை பணிந்து கொள்ள செல்கிறோம். பொன், வெள்ளை போலம், தூப வர்க்கங்களை எடுத்துக்கொண்டீர்களா? ஆமாம் ஆமாம், எல்லாம் ஆயத்தமாய் உள்ளது. உள்ளே செல்வோம், வாருங்கள். ஏரோது ராஜாவே வாழ்க! யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ராஜாவே, நாங்கள் சாஸ்திரிகள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவர் யார்? அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? என்னது? யூதருக்கு ராஜாவா? யார் அங்கே? யூதர்களுக்கு பிரதான ஆசாரியரே, வேத பாரகரே, வாருங்கள். உங்கள் வேதம் யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று ஏதாவது சொல்லுகிறதா? ராஜாவே வாழ்க! எங்கள் வேத புத்தகம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகளே, கிட்டி வாருங்கள்.
நட்சத்திரத்தை கண்ட காலத்தை குறித்து திட்டமாய் கூறுங்கள். மேலும் பிள்ளையை குறித்து நன்கு விசாரித்து நீங்கள் அதை கண்ட பின் எனக்கும் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து அந்த பிள்ளையை பணிந்து கொள்வேன். சரி ராஜாவே, அப்படியே செய்கிறோம். சாஸ்திரிகளே, உடனேயே பெத்லகேம் ஊருக்கு போய் பணிந்து வாருங்கள். பெத்லகேம் எங்குள்ளது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதோ போவோம், வாருங்கள். ஐயா, யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் கிழக்கிலிருந்து வருகிறோம். இந்த உலகத்தை ரட்சிக்க, இருளிலிருந்து மீட்க வந்த இம்மானுவேலாகிய கிறிஸ்துவை காண வெகு தூரம் பயணம் செய்து வந்துள்ளோம். ஆனால் தவறுதலாய் அரண்மனைக்கு போய்விட்டோம். அந்த அரண்மனையில் வேத வாக்கியங்களை தேடி பார்த்து சொன்னார்கள். அதன்படி பெத்லகேமில் தான் இரட்சகர் பிறப்பார் என்று அறிந்து இங்கு வந்துள்ளோம். ஓ ஐயா, நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் பேசும் இம்மானுவேல் என்னும் இரட்சகரும் நேற்று ராத்திரியிலே எங்களுக்கும் தேவதூதர் வெளிப்பட்டு சொன்ன கிறிஸ்துவாகிய இரட்சகர் இயேசுவும் ஒருவரே. மேய்ப்பர்களாகிய எங்களுக்கு முதலாவது அவருடைய பிறப்பு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் நாங்களோ தேவாலயத்திலும் அரண்மனையிலும் பிற ஸ்தலத்திலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அழுக்கானவர்கள், கேவலமாக எண்ணப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஐயோ ஐயா, மிகவும் எளிமையானவர்கள். ஆனால் தேவாதி தேவன் எங்களுக்காகவே ஏழ்மையின் கோலம் எடுத்து தாழ்மையின் ரூபமெடுத்து தம்மைத்தாமே தாழ்த்தி அந்த பரலோகத்தில் வீற்றிருந்த உன்னத தேவன், சர்வத்தையும் படைத்தவர், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஓ, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவர் அந்த நல்ல தேவன். இந்த ஏழையும் எளியவர்களும் இருளில் இருக்கிற அனைவரும் அவரை காண வேண்டும் என்று சொல்லி அரண்மனையில் அல்ல, மாட்டுத் தொழுவத்தில் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த கிறிஸ்துவாகிய இயேசு, அவரே அந்த இம்மானுவேல். அவர் எங்களுக்கு மட்டுமல்ல, படித்த வசதி படைத்த உங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தின நல்ல தேவன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, எவ்வளவு புத்துயிராய் இருக்கிறது உங்களோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது. ஆ, அதோ அதோ அந்த நட்சத்திரம், எங்களுக்கு அந்த நட்சத்திரம் தான் வழிகாட்டியது. மெய்ப்பர்களே, நீங்கள் கூறிய அனைத்தும் உண்மையே. நம் தேவன் நல்லவர், எல்லாருக்கும் தேவன் அவர், பட்சபாதம் இல்லாதவர், அவரால் எல்லாம் கூடும். அவரே அந்த இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கும் தேவன். வாருங்கள், நாம் எல்லோரும் போய் நம்மோடு இருக்க வந்த அந்த தேவாதி தேவனை இணைந்து மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். தேவன் நம்மோடே, இம்மானுவேல், தேவன் நம்மோடே. ஓ, பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய்.
அண்ணா, நான் கண்டுபிடிச்சிட்டேண்ணா. ரட்சகராக இயேசுவை கண்டுபிடிச்சிட்டேன். என்னால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல. ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெளிச்சம். நான் யாரும் இல்லை, ரட்சகர் இல்லை அப்படிலாம் நான் கதறி இருக்கிறேண்ணா. ஆனால் இப்போ ஒரே ஒருவர் இருக்கிறாரு. அவர் இயேசு. அவர் தான் இயேசு. அவர் நம்மோடு கூட இருக்க வந்த இம்மானுவேல்னா. தம்பி, உன்னுடன் இணைஞ்சு நானும் பார்த்தேன். உடைஞ்சு போன உனக்கு உன் கஷ்டத்துக்கு என்ன சொல்லி தேற்ற முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னுடன் சொல்ல வார்த்தையே இல்லாமல் இருந்தேன். ஆனால் அந்த இரட்சகரே உன்னையும் என்னையும் தேடி வந்து விட்டார். அவர்தான் இயேசு. அவர் இயேசு மட்டும்தான். அண்ணா, அவர் எனக்காக, என் பாவங்களுக்காக என் மேல் அளவு கடந்த அன்பு வைத்த தெய்வம் தான். நான் இன்னும் அறியணும். நான் உயிரோடு இருக்கும் வர அவருக்காகவே வாழணும்ண்ணா. மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்த நீ உயிரோடு இருக்கும் வர அவருக்காகவே வாழணும்னு சொன்னதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. கர்த்தரும் உன்னை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவார்.